ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். OnePlus 10 Pro அஃபீஷியலாக இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் கிடையாது, சைனாவில். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு வரும்போது என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த OnePlus 10 சீரீஸில் இருந்து OnePlus 10, 10 Pro இது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒன்றா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் OnePlus 10 கழட்டி விட்டுட்டு OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றியுமே ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான டிசைனில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு லீக் ஆயிருந்துச்சு. ஸோ அதே டிசைன் எக்ஸாக்டாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது OnePlus இந்த வாட்டி இவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ் OnePlus 9 சீரிஸ், 8 சீரிஸ் அந்த ஸ்மார்ட் போன்லாம் இருந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் டிசைன் பேட்டர்ன்ல இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுலயும் அந்த கேமரா மாடலுக்கான அந்த ஒரு செக்ஷன் கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி ஒரு டிஃபரெண்ட் செக்மெண்டா இங்க அந்த கேமரா மாடலுக்கான அந்த ஒரு செக்மெண்ட் இங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்ல பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல ரெண்டு கலர் ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் கிரீன் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனோட 200 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.55 mm திக்னஸோட இந்த OnePlus 10 Pro ஸ்மார்ட் போன் இப்போ லான்ச் ஆயிருக்கு. அந்த வகையில் டிசைன் கண்டிப்பா கொஞ்சம் யூனிக்கா, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா அவங்களுடைய ப்ரீவியஸ் சீரீஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இந்த OnePlus 10 சீரீஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இந்த OnePlus 10 Pro நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸில் QHD ப்ளஸ் ரெசல்யூஷன் 2K ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் கர்வ்டு LTPO ஒரு AMOLED டிஸ்பிளே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே நமக்கு 2K ரெசல்யூஷன் இருக்கு அண்ட் கர்வ்டு டிஸ்பிளேவாக இந்த வாட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது 20.1:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த ஒரு டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட் 1 Hz to 120 Hz, அதாவது மேக்ஸிமம் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்திருக்காங்க. அது போக 1300 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக OnePlus கிட்ட இருந்து ஒரு தரமான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க தான் செய்யுது. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா OnePlus 10 Pro அவங்களுடைய ஹையர் பிரைசிங் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது ஆண்ட்ராய்டுடைய தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டான Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த சிப்செட்டை பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட் அண்ட் நியூ ARM வெர்ஷன் 9 ஒரு CPUவோட இந்த ஒரு சிப்செட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும், பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்போம், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய GPUவில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஹைப்பர் பூஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா GPU உடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டராக இன்னொரு சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்பெஷல் ஹைப்பர் பூஸ்ட் சிப்புடைய வேலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா CPU உடைய பெர்ஃபார்மன்ஸையும் GPU உடைய ஆப்டிமைசேஷனையும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பெட்டரான கிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேமிங் விளையாடும் போதெல்லாம் அதனுடைய கிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இன்னும் பெட்டராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி OnePlus தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ், GPU, கேமிங் எல்லாத்துக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தாறுமாறான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தோம்னா இந்த வாட்டி OnePlus கொஞ்சம் ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோம்னா 4500, 4400, 4160 இந்த மாதிரி தான் நமக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் அதிகமாக 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போதுமே 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே வயர்லெஸ் சார்ஜிங்னு வரும்போது அதுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக OnePlus கிட்ட இருந்து ஒரு தரமான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஒரு தரமான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. மெயினாக வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் அதிகமாக வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு சிறப்பான அம்சம் தான். அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் பஞ்சுவல் டைப்பில் சிங்கிள் செல்ஃபி கேமரா, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.4க்கான அப்பச்சர் வேல்யூட சோனியுடைய IMX615 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட பேக் பண்ணி நமக்கு இந்த ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி OnePlus 9 சீரீஸ்லாம் நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இங்கே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் நம்பர் வைஸ் 16லேருந்து 32 அப்படின்னு நம்பர் வைஸ் மட்டும்
மட்டும் அப்கிரேட் பண்ணாமல் சென்சார்லையுமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் OnePlus 9 Proல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சென்சார் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ், இந்த செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக OnePlus 9 Pro விட பெட்டராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி அப்படியே ரியல் சைட் கேமராவுக்கு போனோம்னா இங்கே பெரிய லெவலில் இவங்க OnePlus 9 Proல இருந்து சேஞ்சஸ் எதுவுமே கொண்டு வரல. OnePlus 9 Proல நமக்கு 4 கேமரா கொடுத்துருந்தாங்க பின்னாடி, பட் அதை மட்டும் லைட்டாக மாற்றி 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த 3 கேமராவும் OnePlus 9 Proல இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது அங்கே கொடுத்துருந்த அதே 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அதே அப்பச்சர் வெளியோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சாருமே சேம் சோனியுடைய IMX789 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான். இது OnePlus 9 Proல யூஸ் பண்ணியிருந்த அதே சென்சார் தான். அதே சென்சார் தான் இங்கே இந்த OnePlus 10 Proலையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த 48 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவில் நமக்கு OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே OnePlus 9 Proல கொடுத்தது தான். மற்றபடி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது இதுவுமே OnePlus 9 Proல கொடுத்தது தான். 50 மெகா பிக்சலுக்கான செகண்டரி கேமரா f2.2 அதே அப்பச்சர் வெளியீடு தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன வித்தியாசம்னா அங்கே சோனியுடைய சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க, பட் அதை இங்கே மாற்றி சாம்சங்குடைய ஐசோசெல் JN1 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் இங்கே அல்ட்ராவைட் ஆங்கிளுக்காக இங்கே இந்த 50 மெகா பிக்சலுக்கான சென்சாரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி மூணாவதாக இருக்கக்கூடிய கேமரான்னு பார்க்கும்போது இது அங்கே கொடுத்தது அதே கேமரா 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. அந்த வகையில் இந்த ரியல் சைட் கேமராவுடைய இந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது OnePlus 10 Proல பெரிய லெவலில் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பண்ணல. OnePlus 9 Proல நமக்கு என்ன மாதிரியான கேமரா செட்டப், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் அப்படியே இந்த OnePlus 10 Proலையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெரிய லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. பட் கேமராவுடைய ஸ்பெக்ஸ் வைஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இங்கே பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆப்டிமேஷன் லெவலில் கண்டிப்பாக ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க, புதுசாக ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதை பற்றியுமே எந்த ஒரு எக்ஸாக்டான டீடைல்ஸும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. ஸோ அதனால் கேமராவுடைய ஆப்டிமேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு OnePlus 9 Proல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பெட்டராக இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இதில் ரெசல்யூஷன் பார்க்கும்போது மேக்ஸிமம் 8Kல 24 FPS ஃப்ரேம் ரேட்டோட வீடியோ ரெக்கார்டிங் இந்த OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமரா ஆஸ் யூஷுவல் 1 Pro 9 Proல இருக்கக்கூடிய அதே மாதிரியான கேமரா செட் தான். ஆப்டிமைசேஷன் லெவலில் ஏதாவது அப்கிரேடேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கேமராவுடைய ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஸை எதிர்பார்க்கலாம். பட் எக்ஸாக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி அதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எப்பவும் போல தான் இந்த OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. LPDDR5 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போதுமே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேன்னு பார்க்கும்போது ரெண்டு சிம் ஸ்லாட் மட்டும் தான் இருக்க போகுது. SD கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு இதில் 3.5mm ஆடியோ ஜாக்கும் கிடையாது. அந்த வகையில் இந்த மாதிரியான இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியண்டா 8+128GB அப்படின்ற இந்த ஒரு வேரியண்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதனுடைய பிரைசிங்னு பார்க்கும்போது இந்தியன் மணிக்கு 54,500 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட் தான் இப்போ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போதுமே இது 54,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி OnePlus 9 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 8+128GB வேரியண்ட் 65,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த 8+128GB வேரியண்ட்டும் அந்த அளவுக்கு ஸ்டாக்கே இருக்குது. இதில் 12GB ரேம் வேரியண்ட் தான் அவங்க செல் பண்றாங்க 70,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது OnePlus 10 Pro அடுத்த ஜெனரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் இது அப்படின்னும் போது கண்டிப்பா 54,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. வேணும்னா OnePlus 9 Pro லான்ச் பண்ண அதே 65,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த OnePlus 10 Pro உடைய பேஸ் வேரியண்ட்டையும் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி எக்ஸாக்டா என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த பிப்ரவரி மந்த் கண்டிப்பா லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ பிப்ரவரி மந்த் இந்த OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோனை நாம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த வீடியோவில் இந்த OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.